தெரியும். கமலையாவுடைய ரசிகர்கள் கடைசியில இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். படம் நல்லா இல்ல, சரியா போகல அப்படின்னா, உடனே தலைவரோட ரசிகர்கள் மேல பழிய போட வேண்டியது. இவங்க தான் நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தாங்க அப்படின்னு. தக் லைஃப் படத்த ஊரே கழுவி ஊத்திச்சு. பப்ளிக் ஒப்பீனியன்னு தியேட்டர் முன்னாடி எடுக்குறாங்க. எல்லாருமே அதில முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில, தலைவரோட ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர் சுத்துறாங்க. அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினி ரசிகர்கள் தவிர அனைவரும் படத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்களாம். இப்படி சொல்லியாவது படத்தை ஓட்டிடலாமான்னு பார்க்குறாங்க போல். படம் நல்லா இருந்தால் யார் என்ன சொன்னாலும் படம் ஓடும். படம் நல்லா இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் அது ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் கமலையா தலைவருக்கு போட்டியாக முன்னொரு காலத்தில் இருந்தார் அப்படிங்கிறது உண்மைதான். அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதுக்காக இப்போ வரையும் கமலையாவுக்கு தலைவர் ரஜினியை போட்டியாக நினைக்கிறது ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா கமலையாவோட மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். தலைவரோட மார்க்கெட் எவ்வளோ பெருசு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எதுக்கு வீணாக கமலையாவை சீண்ட போகிறோம்? கமலையாவை முதல்ல ஒழுங்கான படமாக தேர்ந்தெடுத்து நல்ல படமாக நடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தலைவர் ரசிகர்கள் மேலே பழிய போடலாம்.